ஹாய் காய்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் அப்பயே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்லயே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கு ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அப்லோட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். சொன்ன மாரியே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியோட குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல இருக்கும். அடுத்து இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ அப்லோட் ஆகும். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த 2 வீடியோ நீங்க தெளிவா பார்த்து படிச்சா மட்டும் போதும். உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இதுல பாருங்க. இந்த குவார்டர்லி எக்ஸாம்க்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ் நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு லெசன் வைஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்க தேடி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கோசரம் லெசன் வைஸ் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லெசன்ல மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் லெசன்லயும் 11th அண்ட் 12th லெசன்லயும் மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கு. மத்தபடி எல்லாத்துலயுமே கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 42 கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைசிஸ் பண்ணி நம்ம எடுத்த பிடிஎஃப் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு 22 கொஸ்டின்ஸ், செகண்ட் லெசன்ல 14, தேர்ட் லெசன்ல 12, ஃபோர்த் லெசன்ல 8, சிக்ஸ்த் லெசன்ல 21. ஃபர்ஸ்ட் அண்ட் சிக்ஸ்த் அதிகமா இருக்கும். செவன்த் லெசன்ல 10, எயித் லெசன்ல 7, அதுக்கப்புறம் 11 அண்ட் 12 வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்தே 28 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி 3 மார்க்ஸையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 2 மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்லயுமே இருக்கு. நான் எதுக்காக கேன்சல் பண்ணாம அப்படியே கொடுத்திருக்கேன் அப்படின்னா, அந்த கொஸ்டின் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் 2 மார்க்ல இருக்கும், 3 மார்க்லயும் இருக்கும். நான் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பேன். ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல 2 மார்க்ல கேட்டிருக்காங்க, ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. சோ நான் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ அப்ப அந்த கொஸ்டின் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? 3 மார்க்ல பாருங்க 11th அண்ட் 12th லெசனுக்கு எது 11th லெசன் எது 12th லெசன் நான் சைடுல மார்க் பண்ணிருப்பேன். 5 மார்க்ஸ் ஆஸ் யூசுவல் எப்பயும் போல தனித்தனியா பிரிச்சிருப்போம். இதுல தேர்ட் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்கும். இது நீங்க படிக்காம கூட விட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த கொஸ்டின். ஓகேங்களா? மத்தபடி எல்லாத்துலயுமே கம்மியான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குமே. ஏன்னா இது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. சோ எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான். சோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ரஃபா ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓட லிங்க் கொடுத்துருப்பேன். வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருப்போம். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஆஹ் அவங்களுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயுமே போய் சேர்ற வரைக்கும் நம்ம இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.